ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி கேப்சிகம் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கட் பண்ண பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. இதோட 4 குடமிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அதோட தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட 1/4 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மறுபடியும் ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கேப்சிகம் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.